நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சமூக உளவியல் பிரச்சனை தான். ஒரு சமூகம் சார்ந்து நம்ம யோசிக்கிறப்போ நம்ம எல்லாமே ஒரு இனக்குழுக்களாக தான் பிரிஞ்சு இருக்கிறோம். இங்கே சாதியாகவும் மதமாகவும் எல்லாமே பிரிஞ்சிருந்தாலும் தமிழ் மொழின்றது நமக்கு எல்லாரும் ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த மொழியிலேயே வட்டார மொழி இந்த ஸ்லாங் செம்ம சூப்பரானது, இது பேசுகிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது பிரச்சனை இங்கே எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு தாழ்வு மனப்பான்மை நிலையை தொடர்ந்து நம்முடைய சமூகம், நம்முடைய உயர் சமூகம், அவங்க கீழே இருக்கிறவங்கள பேசுகிறவங்கள தொடர்ந்து இது செஞ்சுட்டே இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அவர் சொல்கிறது. அது என்னால் ஏற்றுக்க முடியுது. அதே சமயத்தில் வட்டார மொழியை விடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன், எங்கள் ஆயா கிட்ட நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் போகிறப்ப கூட என்ன பண்ணுவார்னா, அட்டைக்கத்தி படம் எடுத்து முடிச்சு போனேன். நான் போயிட்டு பேசுகிறப்போ நான் ஒரு இயக்குனராக அவர்கிட்ட பேச முடியாது. நான் ஏதாவது ஓவராக பேசுனா, டேய் என் டைலாகை பேசுதானே நீயே படம் எடுத்த அப்படின்னு பேசுவார் அவர். இப்போ நம்முடைய தமிழ் சினிமாக்களுடைய சென்னை ஸ்லாங் கூட இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசுறீங்கன்னா அது பெரிய வேடிக்கையாக இருக்குது. கஸ்மாலேருந்து இந்த ஆட்டோ இந்த வார்த்தையெல்லாம் யாரை எங்கடா பேசுகிறீங்க எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் பேசுனதே இல்லை. நான் அந்த சமூகத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நான் அங்கேருந்து தான் இந்த வார்த்தைகளை தேடி நான் என்னுடைய திரைப்படங்களை பயன்படுத்துகிறேன். அப்படின்றப்போ இந்த வார்த்தை இன்னும் பயன்பாட்டிலேயே இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஊடகத்துலேயும் சினிமா துறையிலையும் ரொம்ப இருக்குது, அச்சுக்கள்லேயும் இருக்குது. ஆனால் பேச்சு வழக்கில் இது காணாமல் எங்கேயோ போயிடுச்சு. இங்கே எல்லா சமூகமும் பேசுது. வெறும் தாழ்த்தப்பட்ட சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகமும் இங்கே முக்கியமாக முதலியார் சமூகம் இருக்குல்ல, அவங்களுடைய ஸ்லாங் செம்ம சூப்பராக இருக்கும். நான் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். இப்போ பம்மல் கே சம்மந்தத்தில் கூட அது சம்மந்தமாக சில பண்ணியிருப்பாங்க. இங்கே சென்னைக்காரன் மதுரைக்கு போயிட்டு பேசினான்னா அவனை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. மதுரையோட ஸ்லாங் இங்கே பேசுகிறப்போ அவனை எப்படி பார்ப்பான்றது இது எல்லாமே சாதி அடையாளத்தோட அதோட பின்புலத்தோட முன்னாடி நிற்குது. இப்போ நீங்கள் கொங்கு ஸ்லாங் நீங்கள் பேசுகிறப்போ உங்களை யாருன்னு நினைப்பாங்கன்னா ஈஸியாக கவுண்டர்கள் நினைப்பாங்க. மதுரைன்னு நினைக்கிறப்போ தேவர்கள் நினைப்பாங்க. இல்லை இந்த மாதிரி சாதி பின்புலத்தோடவே இது இருக்குது. இப்போ இதை சென்னை மொழியை இதை தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட மொழியாக காட்டிட்டாங்க. ஆனால் மொழியில் சாதியை முன்னாடி துருத்திட்டு நிற்கிறத முதல்ல நம்ம காலி பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆசிரியர்கள் ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல்லலாம் ரொம்ப பிரச்சனை இது. ஏன்னா சின்ன பசங்க இந்த மாதிரி மொழி பேசுகிறப்ப இவன் சேரி பாஷை பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் நான் நேராக அதை உணர்ந்திருக்கிறேன். நான் ஏன்னா அங்கேருந்தே டிகிரேட் பண்ணப்படுறோம். நம்ம நீ பேசுகிற மொழி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிற மொழி எப்படி தப்பாகும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனாலே பசங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் பிடிக்காமல் போயிட்டு பயங்கர பிரச்சனைலாம் நடந்திருக்கு. நான் படிக்கிற காலகட்டங்கள்லேயே அது நிகழ்ந்திருக்கு. அப்போ ஒரு உயர் சமூகம் யார் என்ன பேசணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இப்போது இந்த சென்னை வட்டார வழக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தம் ஸ்பெஷாலிட்டி என்ன நினைக்கிறீங்க? அதை எதெல்லாம் உங்கள் படத்தில் பயன்படுத்துறீங்க? என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே என் அம்மாவுக்கிட்ட இருந்து, என் அப்பா கிட்ட இருந்து, என்னோட ஆயா கிட்ட இருந்து, என்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன பேசினாங்க அப்படின்னு தான் நான் எழுதுவேன். இப்போ ஒரு கேரக்டர் நான் டிசைன் பண்ணுறப்போ இப்போ எங்கள் அம்மா கேரக்டர் பேசுனா எங்கள் அம்மா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க பார்ப்பேன். அப்போ எங்கள் அம்மா கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் செட் ஆகலைன்னா எங்கள் பகுதியில் எங்கள் பெரியம்மா அது மாதிரி இருந்திருப்பாங்க, எங்கள் சின்னம்மா அப்படி இருந்திருக்கும். அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்க என்ன பேசுவாங்க அவங்களுடைய மொழியை எடுத்து நான் ட்ரை பண்ணேன். அது ஸ்பெஷலாக பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா தொடர்ந்து சென்னை தமிழை இவங்க ஒரு கொச்சை மொழியாகவும் ஒரு நீச்சை மொழியாகவும் ஒரு கேவலமான மொழியாகவும் இல்லை கொடியவர்களின் மொழியாகவும் இந்த கேலி மொழியாகவும் தொடர்ந்து காட்டிட்டு இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இது ஒரு பண்பாடு இருக்குது, இதில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, எனக்கான அறிவும் எனக்கான கல்வியும் நான் இதிலிருந்து தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ பேசுகிற கூட உங்கள் ஆயான்னு தான் சொன்னீங்க. ஆயான்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதை பாட்டின்னு நான் மாற்றிக்கிறேன். அந்த அடையாளத்தை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஏன்னா அது அசிங்கமாக இருக்குது. அவங்க பேசுகிறப்பே அவங்க சென்னை அந்த டைலக்ட் எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ அந்த மொழி ஆண்களுக்கானது அப்படிங்கிற ஒரு வியூவை அவங்க வச்சாங்க. ஏன்னா அது கொண்டாட்டமான அல்லது ஒரு குழுக்கான ஒரு சண்டைக்கான அப்படியான ஒரு மொழியாக இருக்குது. ஒரு பெண் பேசுகிற போது அது நளினத்திற்கு புறப்பட்ட அசிங்கமானது போலவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உங்கள் பதில் என்ன? ஏன்னா இந்த மொழி ஒரு ரவுடிக்கான மொழியாக மாற்றிட்டாங்க. இப்போ ஆண்கள் அதை விரும்புகிறாங்க, நான் கெத்தானவன் அப்படின்னு சொல்கிறது விரும்புகிறாங்க. பெண்கள் விரும்பலை அப்படின்றது இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். நம்ம பெண்கள் பொதுவாக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அந்த மாதிரி வந்த டைமுக்கு அப்புறமே அவங்களோட நடை உடை பாவனை எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிடுவாங்க. அவளோட இயல்பில் இருந்தே வேற ஒன்றா மாறிடுவாங்க. அப்படி மாறதுக்கான பிரச்சனை என்னென்னா இந்த சமூகம் அவங்களை பயங்கரமாக உற்று நோக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பொண்ணு தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக ஜாலியாக விளையாடி ஓடி ஆடி அவளோட சந்தோஷமாக இருப்பாள். அதுக்கப்புறம் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா அவளோட மொழியை மாற்றுவாள், அவளுடைய நடையை மாற்றும், அவளுடைய உடையை மாற்றும், எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டு இவள் ஒரு ஆணுக்கான ஒரு நுகர்பொருள் ஒரு சந்தை பொருள் அப்படின்னு தான் மாற்றுது இந்த சமூகம். அதுலேருந்து தான் வரதுனால தான் இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக உங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரைட்டான கொஸ்டின். நீங்கள் ஏஞ்சல் டாஃப்னிக்காக பேச்சை மாற்றினீங்களா இல்லை உங்கள்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் பாய்ஸ் யங் யூத் அவங்க
அவங்களுக்காக உங்க பேச்சை மாத்தினீங்க? இல்ல, நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். பொதுவா எல்லார் கூடயும் பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லார் கூடயும் இது பண்ணும்போது மொத்தமாவே மாறிடுச்சு. சார் நீங்க தேனிக்காரர். ஓகே. நான் ஆனால் உங்ககிட்ட மதுரை ஸ்லாங்கையோ தேனி ஸ்லாங்கையோ பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஒரு பொது தமிழில் தான் எப்போதுமே பேசுவீங்க, டிவிலையும் சரி, பொதுவாக பேசிகிட்டு இருக்க போயுமே அப்படி தான் பேசி பார்த்துருக்கேன். நான் மெயினாக உங்களை கூப்பிட்டது அதுக்கு தான். அந்த ஸ்லாங் எதுவுமே இல்லாமல் தான் பேசுகிறீங்க. நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றின குழப்பம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேஞ்ச் இருக்குல்ல, எனக்கு இந்த தமிழ், என்னுடைய தமிழ் கணிசமாக மாறிப்போச்சு. நான் ஊரில் என்னுடைய சின்ன வயசில் பேசிட்டு இருந்த தமிழை நான் இப்போ பேசலை. இது ஒரு வளர்ச்சியாகவே இருக்குது. நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த விஷயத்தவே நானே உணர்றேன். இது எதுவுமே வந்து நம்ம இவங்க தீர்மானித்து வட்டார தமிழ் பேசுகிறதில்ல, தீர்மானித்து பொது தமிழ் பேசுகிறதில்ல. நம்ம ஒரு விதமாக சமூகத்தாலையும் சுற்றி இருக்கிறவங்களாலையும் டிசைன் பண்ணப்படுறோம். அப்படி பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய மொழியில் ஒரு கணிசமான ஒரு அழகை இழந்துட்டேன்னு நான் சொல்லணும். அது பற்றி எனக்கு வருத்தம் தான் இருக்குது. இப்போவும் கூட என்னோடய சின்ன வயசில் என்னுடைய மாமாக்கள்லாம் என்னை கேஷுவலாகவே பேசும்போது என்னோட உங்கள் கல் எப்படா வந்து அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்களுமே அதே மாதிரி தான் பேசுவோம். சின்ன வயசில் வந்து ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருப்போம். இது எந்த பாயிண்டில் நான் மாறுறேன்னா, என்னுடைய அப்பாக்கள் காலத்தில் கல்வின்றது ஒரு அளவோடு நின்று போச்சு. அப்போது ஒரு மித்து ஏற்படுது. என்ன மித்துனா, நம்மளாம் எலைட்டாக மாற்றப்படுறோம். படிக்கிற வண்டானி, படிக்கிற பையன் இப்படி பேசக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிற தலைமுறையிலிருந்து தான் இந்த பொதுத்தமிழ்ன்ற ஒன்று வருது. இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தால் அதே மாதிரி சார் சொன்ன டீச்சர்ஸ் வந்து நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க. கூட விளையாடுறாங்க. ஏன்னா காலேஜுக்கு வரும்போது கூட கொஞ்சம் சொந்தத்தை தேனி தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து கூட படிக்கிற கேர்ள்ஸை வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைல இன்னும் வரலன்னு கூட இருக்க பையன் அவனும் எங்கள் ஊருக்காரன் அமைஞ்சுவான். கேர்ள்ஸ்னு சொல்லணும்டா, அவன் காலேஜுக்கு வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நமக்கு வந்து அசிங்கமாக பொது தமிழில் வந்து ஒரு விதமாக கண்டிஷன். இந்த மாயை எனக்கு எப்போ விலகுதுன்னா, நான் கீராஜன் படிக்கும்போது எனக்கு விலகுது. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். பொதுத்தமிழை பற்றி அவருடைய ஒரு கருத்து வந்து ரொம்ப நல்ல கருத்து. ஒரு ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குது பொதுத்தமிழ்ங்கிறது. இந்த வட்டார தமிழும் அந்த பிராந்திய தமிழ் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு ரசம் மாதிரி, அதுக்குன்னு ஒரு தனி சுவையும் ஒரு தனி மனமும் அழகு இருக்குது. ஹோட்டல் சாம்பார் வந்து தண்ணி ஊற்றி எல்லா ஹோட்டலையும் ஒரு விதமான யூனிஃபார்மிட்டி இருக்கு இல்லையா, ஒரு சிங்கிள் டைமென்ஷனை எல்லாத்தையும் மாற்றுறது. இது வந்து நீங்கள் கலாச்சாரத்துக்கு பொருந்தும், மொழிக்கும் பொருந்தும், உடைகளுக்கு பொருந்தும். இந்த ஒற்றைத்தன்மையாக மாற்றுறதுன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒரு 20 வருஷமாக ரொம்ப ஒரு வேகமாக நடந்துட்டு. இந்த ஒற்றைத்தன்மைக்கு பலியாகிறதுல வந்து வட்டார வழக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. ஆனால் வட்டார வழக்கு தான் மிக மிக அழகானது நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கே பேசின எல்லாத்துலையும் எனக்கு பிடிச்சது ஆராவயல் பெரியோட பேச்சு. அதே மாதிரி கண்மணி குணசாகரன் வந்திருக்காரு. அவர் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம். அவர் என்ன பேசினாலும் அது ருசிக்கும்படியாக இருக்கும். நான் உங்ககிட்ட வந்து என் ஒரு பேச்சு பேசுகிறதுல எனக்கு ஏதோ என்னையும் இது நான் சிந்திச்சு செய்கிறதில்ல. இது வந்து ஒரு என்னுடைய சப்கான்ஷியஸில் இருக்குது. நான் இங்கே வந்து இப்படி பேசணுன்றது எனக்குள்ளே நான் ஒரு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டேன்னு நினைக்கிறேன். அது பற்றி எனக்கு நிறைய வருத்தம் உண்டு. அப்புறம் இன்னும் சொல்ல போனால், காமராஜர் மாதிரியான தலைவர்களே கூட மேடையில் வந்து இதுதான் பேச இந்த புரியலன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு இன்னும் வந்து வட்டார வழக்கு பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நேற்று நான் திருச்சியில் நண்பர்களோட இதே விஷயத்தை பேசுகிறேன். அவர் திருச்சிக்கார சொன்னார், எங்கள் ஊருக்கு தாங்க வட்டார வழக்குன்னு ஒன்று தனியாக இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரு தட்டையாகி போச்சு மொழி. நீங்கள் தேனிக்காரங்க ஒரு மாதிரி அழகாக பேசுகிறீங்க, மதுரைக்காரங்க ஒரு மாதிரி, திருநெல்வேலி அப்படின்லாம் சொன்னார். இந்த அழகு இருக்குல்ல, அறவயல் பெரிய சொல்லும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நுட்பமான விஷயங்கள்லாம் சொன்னார். சில விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அம்மாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வட்டார வழக்கு தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஆன்மா, அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ, எக்ஸலன்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னமும் 2 சிறப்பு விருந்தினர்கள் இன்னொரு 2 விதமான பார்வையை இது குறித்து பேசுவதற்காக வரப்போறாங்க. திரு கண்மணி குணசேகரன், இது எல்லாத்தையும் தாண்டி வட்டார வழக்கு ஏன் முக்கியம்? ஒரு மண்ணினுடைய அசலான மொழி, என்னுடைய மூதாதையர் மொழி வட்டார வழக்கு. நான் தொடக்கத்தில் இந்த காதல் கவிதைகள் இந்த மாதிரியான கவிதைகளை எழுதிக்கிட்டு இருந்தேன் இயல்பு தமிழில். முதல் பேராசிரியர் பழமொழியோட சனங்களின் கதை படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வர கதாபாத்திரங்கள்லாம் சாதாரண மக்கள், முந்திரிக்கொட்டை பொறிக்கிட்டு இருக்கிறான், களை வெட்டிக்கிட்டு இருக்கான், இப்படி அவர்களை பற்றி எழுதணும்னு அப்போ தான் எனக்கு ஒரு ஆவலம் வந்துச்சு. அதுதான் அப்போ எழுத ஆரம்பித்த உடனே சொன்னாங்க, ஐயோ இதெல்லாம் கவனிக்காமல் போடுவோம், உன்னை கட்டம் கட்டிடுவானுவோம், வட்டார எழுத்தாளர் போட்டு மூடிடுவானுவோம், அப்படி இப்படினால 20 ஆண்டு காலம் தமிழின் மிகச்சிறந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறேன். அடித்து மேலே தான் வந்தன தவிர கீழெல்லாம் போகல. இது இப்போ தெருக்கூத்து பிரதிம்போம், நம்ம எழுத்துக்கு பிரதி, கைப்பிரதி. ஆனால் தெருக்கூத்தில் வசனம் கவிதைகள் அடங்கிய அந்த கையெழுத்து பிரதி நோட்டுக்கு பேர் புருதிம்பான். பாரினில் கீர்த்தி பெற்ற தீரன், நல்ல பலகல வேதம் சாத்திரம் கற்றேன், படமுள்ளவில்லும் கைதறில் பெற்றேன், பற்பூணம் வென்றிடும் கூணமாறேன். கொழுவடி, இந்த வேஷம் தெருக்கூத்தில் வெளியே வரும்போது கொழுவுக்கு வருதல், கொழுவடி அந்த பாட்டு. தென்னை மரம் வளர்ந்து எம்மா தேருமே செப்பனிட்டு என்னை தேடி வந்த அம்மாளும் நான் தென்னை முடி வளர்த்து இன்னைக்கு தேரு மேலே போட்டழுதா, இன்னைக்கு தேரு அலங்காரம்மா, என்ன பெத்த அம்மா உனக்கு திருவண்ணாமலை சிங்காரம்மா, டெண்டு நக்கு நக்கு டெண்டு நக்கு நக்கு நடிப்பான்.
உரைப்பாட்டு, உரைத்து உரைத்து சொல்லி சொல்லி அடிக்கிற பாட்டு, இது போன்ற நிறைய சொற்கள் வந்து அழிஞ்சு போகுது. இதெல்லாம் பதிவு பண்ணும்போது எனக்கு நிறைய பாராட்டுகள் வந்து நிறைய ஊக்குவிக்க முதல்ல நடுநாட்டு சொல்லகராதி ஒரு 6 ஆண்டு கால உழைப்பில் மக்களோட முழுமையாக இறங்கி வேலை செய்யணும்னு ஒரு டிக்ஷனரி அகராதி தொகுத்தேன். எனக்கு அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த அரியாப்புள்ளிய பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்காது, அந்த அம்மாவோட தாலியை பிடிச்சி நோண்டிக்கிட்டு நிற்கும், இது உடனே அது அந்த நெவத்தை கிள்ளிக்கிட்டு இருக்கும். இது ஒரு பாசம் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து வட்டாரத்தமிழ். பொதுத்தமிழ் இவங்க பேசிக்கிட்டு இருக்கு பொதுத்தமிழா, இப்போவே இங்கிலீஷில் பாதி கொண்டாட்டாங்க. இவங்க முதல் வட்டார வழக்கில் சித்தியாக தான் இருந்து, சித்தப்பாவாக இருந்தாலும் ஆட்சியாக தான் இருந்துச்சு. இவங்க கட்டத்துக்கு போகும்போது இது சும்மா வெறும் இயல்பு தமிழ் இல்லை, இவங்க இதை ஒட்ட உடனே அடுத்ததில் ஒன்று வாங்கிட்டாங்க. சித்தப்பனியே அங்கிளுங்க வேண்டியதாக இருக்கு, மாமனே அங்கிளுங்க வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரி மொழி நடைக்கு இவர்கள் இழுத்துட்டு போகணுங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒரு மொழியினுடைய வளர்ச்சி வட்டார வழக்கில் இருக்குது, அதுதான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், கர்ப்ப ஓட்டம் அப்படிம்பாங்க. இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நேர மாசமாக இருக்கும்போது இந்த சிசு இங்கே ஓடும் அங்கே ஓடாரு, இங்கே துள்ளுற மாதிரி இருக்கும் இந்த வகுத்தில், அதெல்லாம் பெருகாலம்மா கேட்ட தெரியும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாரி அந்த ஐப்பசி மாதத்தில் மேகம் கார்த்திகை மாதத்தில் இங்கேருந்து இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், மழை பெய்கிற குறி காட்டிகிட்டே இருக்கும். இப்படி வயிற்றில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவானது எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதோ அது போன்று மேகத்தில் அந்த வானத்தில் மேகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் கெற்பு ஓட்டம்பா. வழக்கு சொற்களில் கெற்பு ஓட்டம்பா எவ்வளவு அழகான சொல்லு. ஊருக்கு ஊர் வட்டார வழக்கு மாறுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த எலி தப்பிச்சு போகும் வலை, இந்த வலையில் தண்ணி விட்டோம்னா ஏதாவது ஒரு இடத்துல பொதுக்குன்னு பூந்து கிளம்பிடும். எங்கள் ஊரில் அதுக்கு பேர் விழுக்கான், பக்கத்து ஊரில் அதுக்கு பேர் மூட்டி, இன்னும் ஒரு ஊரில் வந்து மூட்டாத்தி, இன்னும் ஒரு ஊரில் அது பொதுக்காங்குழி. ஒரு 4-5 மைலுக்குள்ளேயே இவ்வளவு மொழி நடைகள். அதுமாதிரி இந்த அரியா புள்ளி ஆம்பளை புள்ளி பிறந்த உடனே குஞ்சை பிடிச்சிக்கிட்டே நிற்கும். அதுமாதிரி பிடிச்சிட்டுனா உடம்புக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறது, அம்மா நீட்டு கட்டையை சீவி அந்த அண்ணாகுத்தில் கட்டிருக்கு. இதை பிடிக்கிறதுக்கு பதிலாக இதை பிடிச்சிங்க, அதை பிடிச்சிட்டே உடம்பு வந்துடுன்னு. அதை பிடிச்சிக்கிட்டு இந்த வெள்ளி அருணாக்குடியில் கூட ஏதோ போன மாதிரி ஒரு சாஸ்திராப்புக்கு இந்த அம்மா நீட்டில் வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பான். அது கட்டையில் இப்படி நல்லா தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். அதுக்கெல்லாம் வச்சுருக்கான் பாரு, குஞ்சி தாயத்து, குஞ்சிமணி, தம்பித்தோழன். எப்படி குறிஞ்சிப்பாடியில் அதுக்கு பேர் குஞ்சிமணி, குஞ்சி தாயத்து, எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தம்பித்தோழன். ஒரு மொழியில் எவ்வளவு சொற்கள். நடுநாட்டை எடுத்துக்கிட்டா எங்கள் ஊரில் அதுக்கு பேர் உத்தாமணி, வேலியில் படரம். கொங்கு வட்டாரத்தில் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் வேலிப்பருத்தி. எங்கள் ஊரில் நொனா, அவங்க ஊரில் அதுக்கு பேர் மஞ்சனத்தி. எங்கள் ஊரில் ரவணாத்து, அங்கே மைனா. எங்கள் ஊரில் பொரிச்சி, அவங்க ஊரில் வம்பரை. இப்படி ஒரு மொழியில் ஆயிரக்கணக்கான சொல். இதெல்லாம் நம்ம உள்ள நுழைஞ்சு ஒரு எழுத்தாளனா அந்த தேடலானா உள்ள நுழைஞ்ச பிறகுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கணும். என்னுடைய அகராதி தொகுத்து முடிக்கும்போது இதுக்கு மேற்பட்டு தொகுக்கிறதுக்கே சொல்லிடலான்னு விட்டேன் 97 முடிக்கும்போது. இப்போ 1000 சொற்களுக்கு மேலே சேகரித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு 4 வார்த்தை இந்த நவீன தமிழ் கவிதை எழுதியிருப்பான். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த புது எழுத்தாளர் அப்படி இப்படிங்கிறவன் ஒரு 100 சொல்லுக்கு மேலே எழுதமாட்டான். பிரஞை, தாத்பரியம், சுரோனிதம், இதை வச்சு எல்லாம் இவர் பெரிய வேலைக்காரர் போடுறக்கடா, ஒரு கருமாந்திரமும் கிடையாது. மடையர்ன்ற சொல்லு ஒரு வட்டார சொல்லு. ஆமாம். ஆனால் மடையர்கள் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம். இன்னைக்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிடபிள்யூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கட்டக்கூடிய பாலங்கள் எல்லாமே அதுதான், நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாமே அதான், டேம் எல்லாமே அதான். ஆனால் மடையர்கள் வந்து அன்றைக்கி விவசாயத்துக்கு அவங்க தான் இன்றைக்கி போட்டுக்க எல்லா வகையான கால்வாயில் கொண்டு வந்து அவர்கள் தான். சரி. ஆனால் இதே வட்டார சொல்ல அவ்வளவு சிறப்பான ஒரு தொழில் செய்தவர்கள் மடையர்கள்ட்ட முட்டாள்ன்ற சமமாக இருக்காங்களே, இந்த சொல் வந்து வட்டார சொல்ல தானே இருக்குது. இது உதிர்ந்து போகணுமா வேணாமா? பணம், தொழில்நுட்பம் இதை வேணா கண்டுபிடிச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குமே தவிர ஒரு வட்டாரத்தை தன்னுடைய மண்ணின் முழுமையான மொழியை அறிந்து கொண்டு கூடுதல் தன்னம்பிக்கையோட ஒரு செயலை செய்ய முடியும். நீங்கள் வந்து வெறும் இந்த மோஸ்தரான மொழியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் எந்த சொல்லு போட்டாலும் அது சரியாக வராது. எனக்கு வழக்கு சொற்கள் போட்டால் தான் அது சரியாக வருது. அதற்கு என்னோடய மொழியோட கூடுதல் உணர்ச்சிகளை, கூடுதல் வெளிப்பாடை சொல்வதற்கு பொதுத்தமிழ் எனக்கு கைவர பெறல. வரலாற்றில் வந்து பல சொற்கள் மாறி போயிடும், மறைந்து போயிடும். சுசாதம் மிக அருமையாக எழுதுகிறார். இன்றைய கணினிக்கு ஏற்ற மொழி தமிழுங்கிறார். அதை விட சிறந்த மொழி உலகத்திலே கிடையாதுங்கிறார்.
அப்போது அந்த கணினிக்கு இடம் கிடைக்குங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சங்க தமிழில் இருந்த சொற்கள் மறைந்து போன சொற்கள் யாரும் வந்து புதுப்பிக்க சொல்கிறார். பொதுத்தமிழ் அறிவியல் என்கிற விஷயத்தையும் கண்டுபிடிப்புகள் என்கிற விஷயத்தையும் பரவலாக்கியது, எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுங்கிறத மறுக்கலை. அவர் என்ன சொல்றாரா, என்னுடைய உணர்வுகளை நான் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு வட்டார தமிழ் தான் இன்னமும் சௌகரியமா இருக்குங்கிறார். அவர் எல்லோருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் சொல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செந்தில்நாதன், பொதுத்தமிழ் அதனுடைய பலம், அதனுடைய அழகு, அதனுடைய அவசியம். இந்த பொதுத்தமிழ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னென்னா ஒரு மொழியினுடைய தரப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம்னு சொல்லலாம். அது பேச்சு மொழியாக இருக்கலாம் அல்லது எழுத்து மொழியாக இருக்கலாம். அந்த மொழி பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும் சம அளவில் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மொழி. அதாவது வந்து பொதுத்தமிழில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இல்லை பொதுத்தமிழில் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் பேச மக்கள் உலகத்தை எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இது அவங்க மொழியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த விஷயம். வட்டார வழக்குகள் எல்லா மொழிகளுக்கும் உண்டு. இதில் வந்து தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கு இடையில் ஒரு ரொம்ப அருமையான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாதமே வந்து வேறு மாதிரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக எல்லா மொழிகள்லையுமே அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்ட் நவீன தரப்படுத்தப்பட்ட மொழியை உருவாக்கும் போது, அதாவது பொது தமிழ் போல் பொது ஹிந்தி, பொது கன்னடம், பொது சீனம், பொது தெலுங்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நமக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதை எப்பவுமே என்ன செய்தாங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய மொழியை எடுத்து அதை வந்து கொஞ்சம் தரப்படுத்தி அதை வந்து அந்த மொழி பேசுகிறவங்க அத்தனை பேருக்குமான தரப்படுத்தப்பட்ட மொழியாக கொடுத்தாங்க. அதாவது ஹிந்தி மொழின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஹிந்தி ஸ்டாண்டர்டான ஒரு ஹிந்தி நம்ம அல்லது ஹிந்தி செய்தி பேப்பர்லேயோ அல்லது ஹிந்தி சேனல்லையோ நம்ம பார்க்கக்கூடிய ஹிந்தி இருக்குது இல்லைங்களா, அது வந்து தில்லி பகுதியில் பேசப்பட்ட கடி போலி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அதாவது தில்லியை மையப்படுத்தி ஒரு 200-250 கிலோமீட்டர் வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒரு மொழி கரிபோலி. அந்த கரிபோலியை எடுத்து அது ஏற்கனவே இந்துஸ்தானின்னு சொல்லும்போது அதில் வந்து முகலாயர் காலத்தின் தாக்கத்தினால அரபு பாரசீக மொழிகளுடைய சொற்கள் நிறைய இருந்தது. அதை எடுத்துட்டு நிறைய சமஸ்கிருத சொல்ல போட்டு அதை வந்து மாடர்ன் ஸ்டாண்டர்ட் ஹிந்தி அப்படின்னு உருவாக்குனாங்க. அதாவது கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையாக உருவாக்கின ஒரு மொழி தான். ஆனால் பீகார்லேருந்து சத்தீஸ்கர்லேருந்து ராஜஸ்தான் வரையில் இந்த இந்தியைத்தான், இந்த கரிபோலியினுடைய தரப்படுத்தப்பட்ட வடிவத்தை தான் நவீன இந்தியாக போதித்தார்கள். அதே போல் கர்நாடகாவில் வந்தால் மைசூர் பகுதியில் பேசப்பட்ட கன்னட மொழியைத்தான் தரப்படுத்தி நவீன கன்னடமாக, அதாவது இன்றைய கன்னட ஊடகத்தினுடைய கன்னடமாக, கர்நாடகத்தினுடைய அரசு மொழி, கர்நாடகத்தினுடைய படிப்பு மொழியில், கர்நாடகத்தினுடைய புத்தகங்கள் எழுதக்கூடிய மொழிகளில் இருக்கக்கூடிய கன்னடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பகுதியினுடைய மொழியினுடைய தரப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். அதே போல் தெலுங்கு அப்படின்றது கூட வந்து இப்போ வந்து புதிய தலைநகராக உருவாக்கக்கூடிய அந்த விஜயவாடா பகுதியை சேர்ந்த ஒரு தெலுங்கு தான் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நவீன தெலுங்காக மாற்றினாங்க. ஆனால் தமிழில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நாம் 2000-2500 ஆண்டு காலமாகவே தொடர்ச்சியாக இங்கே சேர நாட்டு மொழி இருக்குது, சோழ நாட்டு மொழி இருக்குது, பாண்டிய மொழி இருக்குது, அது 3 செந்தமிழ், அந்த செந்தமிழுக்கு வெளியே கொடுந்தமிழ் எல்லாம் இருந்தாலும் கூட நமது மொழி என்பது ஒரு இலக்கிய பாரம்பரியத்தில் வந்து அதனுடைய தரப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். ஆக இது ரெண்டுமே 2000-2500 ஆண்டுகளாக பேரலாக வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த தமிழ்நாட்டினுடைய பகுதியில் பல்வேறு பகுதிகளில் பேசப்பட்ட மொழிகள் அந்தந்த பகுதியினுடைய அம்சங்களோடு கூறுகளோடு மொழி கலாச்சார மண் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த சொற்களோடு வளர்ந்துருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2500 வருஷம் 2200-300 வருஷத்துக்கு முன்னாடி குறிஞ்சியில் வந்து ஒரு கவிதை எழுதக்கூடியவன் வந்து ஊட்டியில் இருப்பான்னு வச்சுக்குவோம். நெய்தலில் கவிதை எழுதக்கூடியவன் நாகப்பட்டினத்தில் இருக்கலாம். இவங்க 2 பேரும் ஒரே சேர நாட்டையோ ஒரே சோழ நாட்டையோ சேர்ந்தவங்க கிடையாது, வெவ்வேறு விதமான நாடுகளை சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்களுடைய கவிதை ஒரே மாதிரி இருக்குது, அதனுடைய இலக்கணம் ஒரே மாதிரி இருக்குது, அவருடைய திரை துணை உட்பட எல்லா விஷயங்களுமே ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு மொழியில் தான் இருக்குது. ஆக இது வந்து எப்படி பார்க்குறது, இது தமிழின் மொழியின் தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு மிக அற்புதமான விஷயம் என்னென்னா, இங்கே 2 மொழிகள் மக்களுடைய மொழியாக ஒன்றும், இன்னொரு பக்கம் செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய அல்லது வந்து ஒரு தரப்படுத்தப்பட்ட மொழி ஒன்றும் வந்து இணையாக தொடர்ந்து வந்திருக்கு. இது வட இந்தியாவில் நடக்கலை. ஆனால் அந்த பழைய காலத்து அந்த தரப்படுத்தப்பட்ட தமிழ் இன்று வரையில் ஊடகத்தில் இப்போ நான் பேசக்கூடிய மொழி, நீங்கள் பேசக்கூடிய மொழி, இங்கே வரக்கூடிய பொதுவான புத்தகங்கள், செய்தித்தாள்கள், இதழ்களில், இணையத்தில். ஆக நம்ம 2500 ஆண்டு காலமாக வந்து ஒரு தரப்படுத்தப்பட்ட மொழியை தொடர்ச்சியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எந்த ஒரு வட்டார மொழிக்கு எதிரான மொழி கிடையாது. வட்டார மொழியினுடைய சில சிக்கலான தன்மையை நான் பார்க்குறது என்னென்னா, மொழி வளம் அதனுடைய மிக சிறந்த தன்மை. நண்பர் அழகாக சொன்னது போல் நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேனாலும் அங்கே எவ்வளோ சொற்கள் இன்னும் பதியப்படலை, அதை நாம் நவீன மொழிக்கு பொது மொழிக்கு கொண்டு வரணும். ஆனால் இந்த வட்டார மொழியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வட்டார மொழி என்பது நம்ம ஊரில் வந்து சாதியத்தோடும் வேறு சில பிரச்சனைகளோடும் முழுக்க பிரிந்தது அல்ல. சென்னை தமிழ் பேசுகிறோம்,
சென்னை தமிழ் நான் உங்களுக்கு 2 விதமான உதாரணம் நான் சொல்கிறேன். லூஸ் மோகனோ அல்லது வந்து சோ வந்து சில கட்டுரை நாடகங்களில் எழுதக்கூடிய தமிழ், சில படங்களில் வந்து கமல்ஹாசன் பயன்படுத்தக்கூடிய சென்னை தமிழ், அந்த தமிழையும் பல ஆண்டுகளுக்கு முன்பு சபாபதினு ஒரு படம் வந்தது, ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை படம். அந்த படத்தில் பேசக்கூடிய தமிழையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ் ஒன்று இல்லைன்னு உங்களுக்கு புரியும். அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசக்கூடிய தமிழை எடுத்து இன்னும் ஸ்டீரியோ டைப்பிக்காக மாற்றி தான் இன்றைக்கி நம்ம சென்னை தமிழ் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சென்னை பகுதி, சென்னை செங்கல்பட்டு இந்த பகுதியில் பேசப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மொழி தான் அந்த சபாபதின்ற ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை படம் அது. இவருடைய பமல் சம்பந்த முதலியாருடைய கதையின் அடிப்படையில் வந்த படம் அது. அதில் பேசக்கிற மொழியும் சென்னை தமிழ் தான் அல்லது செங்கல்பட்டு தமிழ் தான். அது ரெண்டுத்துக்கு இடையில் நீங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் வந்து அந்த வட்டார மொழிகளிலே கூட சில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதும் சில மொழிகளுக்கு கிடைக்காமல் இருப்பதையும் நம்ம வந்து பார்க்கணும். உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய திரைத்துறையில் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களுடைய மொழிங்கிறது வந்து மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு திருவண்ணாமலை தமிழ் தெரியுமா? அந்த பகுதி மக்கள் ஊடகத்தில் இல்லை. அந்த பகுதி மக்கள் அதிகமாக வந்து காட்சி ஊடகத்தில் இல்லைங்கிறதுனால அந்த பகுதியினுடைய மக்களுடைய மொழி வந்து இடம்பெறாமே போகுது. ஆக நம்ம விவாதத்தில் கூட நம்ம நெல்லை தமிழை பேசுவோம், மதுரை தமிழை பேசுவோம், கொங்கு தமிழை பேசுவோம். ஆனால் விழுப்புரம் தமிழை, திருவண்ணாமலை தமிழை, தர்மபுரி தமிழை, ராமநாதபுரம் மாவட்டம் தமிழை, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஊட்டியில் பேசக்கூடிய தமிழை, கரூரில் பேசக்கூடிய தமிழ், அது கொங்கு தமிழை எல்லாம் சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் நாம் சொல்கிறதில்ல. ஆக அந்த தரப்படுத்துதலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகாரம் அதிகாரங்கிறத வந்து தவறான அர்த்தத்தில் சொல்ல வரல. யாருடைய அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்குதோ அதை சார்ந்து வந்து மாறுகிறது என்ற அடிப்படையில் வந்து நான் மொழியை தாண்டிய அதை எந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்களோடும் அது தொடர்புடையதாக இருக்கு. வடக்கு பகுதியில் வந்து மரியாதையே பேச மாட்டேங்கிறாங்க, வாங்க போங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க, வா போன்னு பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கு என்னுடைய பதில் நான் என்ன சொன்னேன்னா, இந்த வா போன்னு பேசும்போது அது மரியாதை இல்லைங்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? உங்கள் இடத்துல நீங்கள் உங்களை சமமான ஒரு சாதியை சேர்ந்தவரை வாங்க போங்கன்னு பேசுவீங்க. அங்கேயே ஒடுக்கப்பட்ட ஒருத்தனை நீ வா போன்னு தான் பேசுவீங்க. நீங்கள் இங்கே நாங்கள் எல்லாருமே வா போன்னு தான் பேசுகிறோம். அதான் we don't mean it. அதான் இங்கே போட்டால் தான் மரியாதைன்னு கிடையாது. வா போ அப்படிங்கிறது வா போ தான், அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா மரியாதை சேர்த்துக்கலாம். இங்கே எல்லா ஜாதிக்காரங்களும் கீழ்நிலை இருப்பவர்கள் மேல்நிலையை பார்த்து சொல்லும் போதும் வா போ தான் சொல்லுவாங்க, மேல்நிலையில் இருக்கிறவங்க கீழ்நிலையை பார்த்து சொல்லும் போதும் வா போன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு எந்த வேல்யூவும் இங்கே வந்து இங்கே அப்படிங்கிறது நம்ம பொதுத்தமிழ்லேருந்து வந்த பிறகு வருது. இப்போ நான் வா போன்னு பேச மாட்டேன், வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். ஆனால் ஊரில் இன்னும் வந்து சின்ன பையனும் என்ன வா போன்னு பேசுவான், பெரியவங்களும் என்ன வா போன்னு பேசுவாங்க. ஆக அங்கே வந்து அந்த வா போங்கிற சொல்லுக்கு மரியாதை சம்மந்தப்பட்டதா இல்லை. அதே போல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ளவே வந்து கிட்டத்தட்ட அந்த மொழி வழக்குங்கிறது மாறும். இப்போ நாம் அத்தனை பேரும் 3 விதமான தமிழ் பேசுகிறோம். ஒன்று நம்முடைய வழக்கு தமிழ், நம்முடைய வட்டார வழக்கு தமிழ். இன்னொன்று மாடர்ன் ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழும் பேசுகிறோம். நம்ம பேசுறது பெரும்பாலும் அதுதான். அதே போல் மாடர்ன் ஸ்டாண்டர்ட் ரிட்டன் தமிழும் நம்மகிட்ட இருக்குது. எழுத்து மொழி போல் அந்த பொதுவான பேச்சு மொழியும் கிடையாது, அதே போல் வழக்கு மொழியும் கிடையாது. இதெல்லாம் கலந்து தான் மொழி.